ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்கள் பூஜா. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் உங்களை என்ன சொல்கிறது எதுக்கு இந்த கேப்பு, எதுக்கு இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. எதுக்கு வீடியோஸ் போட மாட்டேன்றீங்க அப்படின்றது அவங்களுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு குட் நியூஸோட சொல்லியிருக்கணும். அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த ஷாக்லேருந்து வெளியே வரதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக இப்போ நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்காகனா, என்னோடய 23 வீக்ஸ் ப்ரெக்னென்சி அப்டேட் அண்ட் ப்ரெக்னென்சி ஜர்னி இது வரைக்கும், அப்புறம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு, என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்படின்னா நான் இந்த விஷயத்த சொல்லலை. இப்போ சொல்கிற முதல் மாதிரியாக ப்ரெக்னென்ட், தேர்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றத. ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கே. 2 months வரைக்கும் எனக்கும் தெரியலைங்க நான் ப்ரெக்னென்ட் அப்படின்றது. எப்படி தெரிஞ்சது, எப்படி என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி இருந்தது அப்படின்றத பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு 1.5 month இருக்கும், எனக்கு தெரியல அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, வாமிட்டிங்கு, தலை சுற்றுறது அப்படியெல்லாம் வந்துச்சு. நான் வந்து கிளினிக்குக்கு போனேன். போய் உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சி தான் போனேன். இப்படி சொன்னால் வாமிட்டிங் ஆகுது, தலை சுற்றுறது. அவங்க சொன்னாங்க, டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். சரி ஆகலை. கொஞ்ச நாள் பார்த்தேன், சரி ஆகலை. இப்படி தொடர்ந்து வாமிட்டிங் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து சொன்னேன், இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாமோன்னு தோணுது, நீ முகத்தை பார்த்தா, உன் முகம் பார்த்தா தெரியுது, அப்படி எதுக்கும் செக் பண்ணு, கைனகாலஜிஸ்ட்டை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அக்கா சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அரை மனசோட போனேன். இருக்காது, சும்மா சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தாங்க. நான் வீட்டில் எடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு நான் இமேஜின் கூட பண்ணலை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் அப்படின்றது. அப்படி பண்ணால் தானே நம்ம இப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க முடியும். நான் அப்படி நினைக்கல. இருக்காது அப்படி. ஆனால் அதை பற்றி, அந்த ப்ரெக்னென்ட் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதனால் வீட்டில் டெஸ்ட் எடுக்கலை. இல்லை வீட்டில் டெஸ்ட் எடுத்திருந்தால் எனக்கு தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் வீட்டில் டெஸ்ட் எடுக்கலை. அங்கே போய் டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க பாசிட்டிவ்னு கரெக்டாக 2 லைன் வந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே அன்றைக்கே ஸ்கேனிங் பண்ணாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க. பேபி ஹார்ட் பீட் கேட்டுச்சு. அப்போது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஹார்ட் பீட் கேட்டப்போ ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு. அந்த ஷாக்கிங்கெல்லாம் போய் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் வந்து ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும், எல்லா மதர்ஸ்க்கும் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் பேபியாக இருக்கட்டும், செகண்ட் பேபியாக இருக்கட்டும், தேர்ட் பேபியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் அந்த ஹார்ட் பீட் கேட்குறப்ப அந்த ஃபீலே வேறு. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேனிங்கெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா தெரிஞ்சு, பாப்பாவை பார்த்தா சின்னதாக ஒரு இது சாக் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். சந்தோஷம், அதுக்கப்புறம் ஷாக்கிங் கூட. எல்லாருக்கிட்டே சொன்னேன், ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். எல்லோரும் ஷாக்கிங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இது எங்கள் பேபி, நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 months அப்படி ஆயிடுச்சு. 2 months வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, வாமிட்டிங் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 2 monthsக்கு அப்புறம் ஃபுல்லாக வாமிட்டிங்கு. அதுக்கப்புறம் உடம்புல எனர்ஜியே இல்லை. தேர்ட் பேபி அப்படின்றதால என்னன்னு தெரில, ரொம்ப வீக் ஆகிட்டேன். பெட்லேயே படுத்துகிட்டே இருப்பேன். முழு நாளுமே பெட்லேயே தான் இருப்பேன். பசங்களை பார்த்துக்கிறது வந்து எல்லா எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் நான் வந்து ரொம்ப வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. அது ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்றது. நான் அதனால தான் கொஞ்சம் அவ்வளோ வீடியோஸ் எடுக்கலை. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அப்படின்றது பேஜர் பண்ணிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. சாரி, ஐம் ரியலி சாரி. இப்போ வந்து நார்மலாக ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. இருக்குது, ப்ரெக்னென்சி சிக்னஸ் எல்லாம் இருக்குது, மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தேறி இருக்கேன், பரவாயில்ல.
அப்புறம் அதான் இது இப்படி தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி நடந்துச்சு. இப்போது வந்து எனக்கு 23 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். 6 மந்த்து நடக்குது. நவம்பர் 16th வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேபி வந்து நார்மல் கரெக்டாக பிறந்துச்சு. செகண்ட் பேபி ஸ்ரீயான் வந்து வேகமாகவே பிறந்துட்டான். 8 மந்த் அப்படி அவன் வேகமாக பிறந்துட்டான். அதனால வந்து இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதில்ல. வீடியோஸ் எப்போ எடுக்க முடியுமோ அப்போ கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்காக ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள் வீடியோவை. மழை வந்துடுச்சு, இதுக்கப்புறம் பேசுகிறது கேட்காது. மழைன்னா மழைங்க, ரொம்ப மழை. உப்பி சைடு இல்லையா, என்ன மழை. உங்கள் சைட்லலாம் எப்படி இருக்குது மழை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மைக் போட்டிருக்க ஆனாலும் பேசுகிறது கேட்குறதில்ல, அவ்வளோ மழை. மழைன்னா மழை, ஃபுல்லாக மழை. வெளியவே போக முடியல. வெளியே போய் வீடியோ எடுக்கலான்னா மழை எப்படி போகிறது, அதனால தான் வீட்டுக்குள்ளேயே எடுத்தேன். மன்னிச்சிடுங்க. ஐம் ரியலி சாரி. உங்களுக்காக நான் என்ன சொல்கிறது, வீடியோ போடுவேன் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, போடல, ஏமாற்றிட்டேன், சாரி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாப்பா எல்லாம் தூங்குறாங்க, அதனால தான் வீடியோ எடுப்பேன். பாய். கேட்காது நான் பேசுகிறது.